வணக்கம். ஆன்மீக செய்திகள். கும்பகோணம் மகாமக குளத்தின் தென்மேற்கு மூலையில் 12 சிவாலயங்கள் உள்ளது. அதில் ஒன்று சவுந்தரநாயகி சமேத கௌதமேஸ்வரர் கோயில். பசுவை கொன்ற பாவம் நீங்க வழிபட வேண்டிய ஸ்தலம். கோயிலில் மாசி திருவிழா பிப்ரவரி 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. உற்சவத்தின் 7ஆம் நாளான இன்று திருக்கல்யாண வைபவம் விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக மஞ்சள், பால், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். திருமண கோலத்தில் சுவாமி அம்பாள் எழுந்தருளினர். பக்தர்கள் சீர்வரிசை எடுத்து வந்து சமர்ப்பித்தனர். கணபதி ஹோமத்துடன் திருக்கல்யாண உற்சவம் துவங்கியது. மாலை மாற்றுதல், பூநூல் திரித்தல் உள்ளிட்ட வைபவம் நடந்தது. பின்னர் வேத மந்திரம் முழங்க மாங்கல்ய தாரணம் செய்யப்பட்டது. மகா சோடஷ தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. பக்தர்களுக்கு மஞ்சள், குங்குமம், திருமாங்கல்ய சரடு உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வழங்கினர். சிவசிவ கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் திருக்கல்யாண உற்சவத்தை தரிசித்து மனமுருகினர். இந்தியா, இலங்கை இருநாட்டு மக்கள் இணைந்து கொண்டாடும் பாரம்பரிய பெருமை மிக்க கச்சத்தீவு அந்தோணியார் சர்ச் ஆண்டு திருவிழா நேற்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சிலுவை பாதை மற்றும் அந்தோணியார் தேர்பவனி நடைபெற்றது. இரவு நிலவொளியில் இருநாட்டு மக்களும் ஒன்றாக சந்தித்து பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். விழாவில் இந்தியாவிலிருந்து 4000 பேரும் இலங்கையிலிருந்து 11,800 பேரும் பங்கேற்றனர். இன்று காலை திருவிழா திருப்பலி யாழ்ப்பாணம் மறைமாவட்ட பாதிரியார் செபரட்டினம் தலைமையில் நடைபெற்றது. வேலூர் காட்பாடி அருகே பிரசித்தி பெற்ற வள்ளிமலை முருகன் கோயில் உள்ளது. கோயில் மாசி உற்சவம் விமரிசையாக நடக்கிறது. தினமும் பல்வேறு வாகனங்களில் வீதியுலா வந்து சுவாமி அருள் பாலிக்கிறார். விழாவின் சிகர நிகழ்ச்சியாக தேரோட்டம் நடைபெற்றது. சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்தனர். வெள்ளிக்கவசம் சாற்றி மகா தீபாராதனை காட்டப்பட்டது. மேளத்தாளம் இசைக்க உற்சவ தேரில் பிரவேசித்தார். லட்சக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க தேரை வடம்பிடித்து இழுத்து பரவசம் அடைந்தனர். சென்னை திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோயிலில் மாசி பிரம்மோற்சவம் கடந்த 22ஆம் தேதி துவங்கியது. விழாவையொட்டி தினமும் காலை மாலையில் சந்திர பிரபை, சூரிய பிரபை, நாக வாகனம், சிம்ம வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் சுவாமி 4 மாட வீதியுலா நடக்கிறது. இன்று அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் மங்கள வாத்தியம், சங்கநாதம் முழங்க சந்திரசேகரர் தாயார் திரிபுர சுந்தரி வீதியுலா எழுந்தருளினர். திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். Good.
மதுரையில் உள்ள பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றானதும் பூலோக கைலாயம் என்றழைக்கப்படும் சிறப்பு கொண்டதுமான இம்மையிலும் நன்மை தருவார் கோவில் பழமையானது. சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு பாத்தியமானது. இக்கோவிலின் மாசி பெருந்திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. விழாவை முன்னிட்டு தினமும் சுவாமி பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் சிகர நிகழ்ச்சியாக திருக்கல்யாண வைபவம் கோவில் மண்டபத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட மேடையில் மணக்கோலத்தில் மத்தியபுரியம்மன் சுவாமி நன்மை தருவார் மற்றும் பிரியா விடையுடன் எழுந்தருளினார். தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை அடுத்து வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்கிட திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் மதுரையின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் மணக்கோலத்தில் அருள்பாலித்த மத்தியபுரியம்மன் மற்றும் சுவாமி நன்மை தருவார் பிரியாவிடை ஆகியோரை கண்குளிர தரிசனம் செய்தனர். திருத்தேரோட்டம் நாளை நடைபெறுகிறது. விழா ஏற்பாடுகள் கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது. Thank you.